ஹாய் அம்மகுட்டீஸ். நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போறேன். எல்லாத்துக்கும் டவுட் இருந்துச்சு இல்லையா, நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா, நீங்க எப்போ யூஸ் பண்றீங்க அப்படின்னு. இப்போ நான் மதியானம் லஞ்ச் சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் ஃப்ரீ டைம் இருக்கும் போது தான் நான் அப்ளை பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ நம்மளோட பேக் மீதி பக்கெட்ல இருக்கும், எப்பயுமே வச்சிருப்பேன். அதுல இருந்து நம்ம எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து 1 ஸ்பூன் போதும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வெறும் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? வெறும் தண்ணியில இங்க பாருங்க, வெறும் தண்ணி தான் விடுறேன். இங்க பாருங்க, கலர் வெறும் தண்ணி விட்டதுக்கே. ஸோ நம்மளோட வெஜிடபிள் இது வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இப்படியே நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம். இது வந்து கெமிக்கல்லாம் கிடையாது. சரிங்களா? கெமிக்கலான்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்காதீங்க. ஸோ நோ கெமிக்கல். நான் இப்படி தான் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கும் போது ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு ஃபேஷியலுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஆனாலுமே எனக்கும் டைம் தாங்க இல்லை. ஆனாலுமே நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஸ்கின்ல ஒரு கேர் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வாரத்தில் வந்து 7 நாளும் இதை பண்ணிக்குவேன். பாதாம் ஃபேஸ் பேக் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போடுவேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். கழுத்தை சுத்தியும் அப்ளை பண்ணிக்கணும். எது பண்ணாலுமே கழுத்தை சுத்தியும் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு மேல ஒரு திக் லேயரா போட்டுக்கிறேன். இப்போ வந்து மேல வந்து திக்னஸா நல்லா இந்த மாதிரி திக்னஸா போட்டுக்குவேன். கண்ணுக்கு கீழே கருவளையத்துக்கு. ஏன்னா நம்ம தூங்காம இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதாகும். நான் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கிறேன். நீங்க கண்ணை சுத்தி தேய்க்க வேணாம். சரிங்களா? நான் வந்து எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கிறேங்க. சரிங்களா? இது நல்லா இழுத்து பிடிக்கும் உறவுகளே. அப்பதான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். எப்படி இருக்கு? இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு காய வச்சிடலாம். ஓகே, சமையலும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் இப்போ வந்து ட்ரை ஆக விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு வந்து பிங்கிஸாக இருக்கு பாருங்க. நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து இந்த அளவுக்கு பிங்கிஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ உள்ளே இருக்கும் போது லைட்டாக தெரியும். சன்லைட்டு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஸாக இருக்கும். பாருங்க, புரியுதுங்களா? ஸோ இது 10 to 15 நிமிஷம் கழிச்சு நல்லா இழுத்து பிடிக்கும் போது வாஷ் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். அப்படியே குத்து லைட்டா ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். சரிங்களா? மைல்டா, ரொம்ப அழுத்தி தேய்க்காம மைல்டா. தனியா பண்ணிக்கணும். ஸ்கின் டேன் கம்பல்சரி ரெடியூஸ் ஆகுங்க. இப்ப நான் ஒரு கையில வச்சு பண்ணிட்டு இருக்கறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நல்லா இப்படி ஒரு ஸ்க்ரப் பண்ற மாதிரி அப்படியே ஒரு ஷைன் தெரியும் பார்க்கணும் இந்த ஃபேஸ் பேக் போட்டு. அதே மாதிரி ஏஜ் ஆன லுக்கு காட்டும் பாத்தீங்களா? இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த ஏஜ் லுக்கு போகும். கொரியன் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடலாம். கழுத்தை சுத்தியும் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, வேற எதுவுமே நான் அப்ளை பண்ணல. இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இது போட்டோம்னா நம்ம சோப்பு கூட போட தேவையில்லைங்க. சோப்பே தேவையில்லை. இருங்க நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க,
ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் எவ்வளோ ஒரு ஷைனாகவும் இருக்குது. டவல் வச்சு தொடச்சி காட்டுறேன். இப்படி தாங்க நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ சரிங்களா, ஸோ நீங்கள்லாம் கேட்குற மாதிரி ஸ்கின்ல என்ன அப்ளை பண்ணுறீங்க இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி டவல் மட்டும்தான் வச்சு தொடச்சிருக்கேன். சரிங்களா, ஃப்ரீ டைம் இருக்கும் போது நான் எப்பயுமே வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரி ஓகே கைஸ், நானும் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பி போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால டாட்டா பாய்.